இந்த ஸ்டோரியினுடைய கன்க்ளூஷன் நாளைக்கு வந்துடும், நாளைக்கு முடிச்சிருவேன். சீசன் 1 முடிஞ்சிடும். சீசன் 2 எப்போங்கிறது அப்புறம் நான் சொல்கிறேன். ஓகே, அப்போ இந்த 2 பூனைகளும் சேர்ந்து இப்படி பண்ணிகிட்டு இருந்தது. அந்த ஒரு வீட்டில் அவங்களுக்கு சாப்பாடு கிடச்சிட்டு இருந்த அந்த பிளாக்கி ப்ரெக்னென்ட் ஆகிடுச்சு. அந்த வீட்டில் இருக்கிறவங்க பயந்துட்டாங்க. ஆனால் அவங்க ரொம்ப நல்லவங்க, ஏற்கனவே அவங்க வீட்டில் 2 பூனையெல்லாம் இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த பிளாக்கிக்கு சாப்பாடு கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்போ இந்த பிளாக்கியோட இந்த புருஷன், தட் இஸ் இந்த ஆரஞ்சு கேட் இருக்குல்ல, இதுக்கு ஒரு பேர் வைக்கணுமேன்னு பார்த்தா இந்த வீட்டில் இருக்கிறவங்களோட பொண்ணு சென்னையிலேருந்து வந்தாப்புல. அவன் வந்து இது பார்த்துட்டு, இது என்ன மூஞ்சியில் உப்புன்னு இருக்குது, இது பேர் புஃபின்னு வச்சிடலாம் அப்படின்னாங்க. அப்படி புஃபியும் பிளாக்கியும் அங்கே அந்த ஃபேமிலி கூட 3 வேளை சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு ஜாலியாக இருந்தாங்க. மட்டும் இல்லை, விஷயம் என்ன தெரியுமா, இங்கே தான் சேஞ்ச் ஆகுது. அவங்களுக்கு இப்போ 3 வேளை சாப்பாடு கிடச்சதுமே அடுத்தது அவங்க என்ன தெரியுமா, அந்த இடமே அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணுங்கிறது. அப்புறம் இந்த பிளாக்கியும் புஃபியும் சேர்ந்து அவங்க ராஜ்யத்தை உருவாக்கினாங்க. புரிஞ்சுதுங்களா? அங்கே வர்ற பூனைகளை எல்லாமே இந்த புஃபிங்கிறது வந்து ஒரு 7 கிலோ கேட், பெருசு. இந்த குஞ்சானை விட ரொம்ப பெருசவன். யூஸ் டு கில் ஆல் த கேட்ஸ். அதே மாதிரி ஃபீமேல் கேட்ஸ் எது வந்தாலும் பிளாக்கி விட துரத்தி விட்டுரும். ஏன்னா புஃபி கூட லிங்க் ஆச்சுன்னா அப்படி இவங்க அந்த ஏரியாவே அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அவங்க அங்கே கிங் அண்ட் குவீன், புஃபி த கிங், பிளாக்கி த குவீன் அப்படின்னு அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அது மட்டும்தான் அந்த அந்த கேட்டட் கம்யூனிட்டியிலேருந்து அவங்க மட்டும்தான் இது அந்த இடத்த ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது பிளாக்கி வந்து டெலிவர் பண்ணி 3 கிட்டன்ஸ், செம்ம அழகான கிட்டன்ஸ். ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்க பயந்துட்டாங்க. இது ஏற்கனவே நம்ம வீட்டில் 2-3 பூனை, இதுக்கு 2, இனி இது வேற 3 பூனைங்க, எப்படிப்பா சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க டென்ஷன் ஆகி இந்த 3 கிட்டன்ஸ் அடாப்ஷன் கொடுக்கலான்னெல்லாம் அவங்க நினைச்சாங்க. சரி, இதை அடாப்ஷன் பண்ணலாம், நாளைக்கு கொண்டே கொடுத்துடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது அடுத்த நாளைக்கு பார்க்கும்போது அந்த 3 கிட்டன்ஸை காணும். அது இந்த பூனைகளுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, அவங்க பெத்த பிள்ளைகளை அவங்களே கொண்டே எங்கேயும் விட்டுருவாங்க. அந்த மாதிரி இந்த 3 பூனைகளையும் இந்த பிளாக்கி வந்து வேற இடத்துல கொண்டே விட்டுருச்சு. இப்போ அந்த 3 கிட்டன்ஸோட ஃபேட் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி பிளாக்கி யாருன்னு பார்க்கணும்ல. அந்த பிளாக்கி யாரு தெரியுமா? இதுதான் அந்த பிளாக்கி. இன்னைக்கு ராஜமாதாவா இருக்காங்க பிளாக்கி. சரி, அப்ப புஃபி யாரு?